ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே நம்ம ராதிகா இல்லாததோ ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கடி இருக்க ராதிகான்னு சொல்லிட்டு உடனே ராதிகாவுடைய அம்மா கிட்ட வந்து ராதிகா சொல்கிறாங்க, நம்ம கோபியை எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், எப்படி எல்லாமோ அவரை சந்தேகப்பட்டோம், கடைசியில் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்னடி சொல்கிறேன், மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம்மா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டான நேரத்தில் பாக்கியை காப்பாற்றிருக்காங்க, அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது பாக்கியெல்லாம் அவ எதுக்காகடி மாப்பிள்ளையெல்லாம் வந்து அவ கவனிக்கணும், என்னடி நினைச்சிட்டு இருக்கா? இங்க பாரு ராதிகா, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ உன் புருஷனை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கியா? அதனாலதான் நீ அந்த பாக்கியாவோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, அங்கிருந்து எதுவும் பேச வேண்டாம், எதா இருந்தாலும் இங்க வாங்க, எதா இருந்தாலும் இங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ராதிகா போனை வச்சதும் கரெக்டா கமலா அங்க வராங்க. கமலா வந்ததும், இங்க பாருங்க, எங்களுடைய மாப்பிள்ளையை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி, இப்ப நீங்க கிளம்பி போகலாம்னு சொன்னதோ உடனே ஈஸ்வரி, அவன் என்னுடைய பையன், அவனை வந்து நான் பாத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க, நீங்க கோபியோட அம்மா, அதனால நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா உங்க மருமக எதுக்காக இங்க இருக்கா? அதுவும் மருமக கூட கிடையாது, இவ எதுக்காக இங்க இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இவ என்னுடைய மருமக, என் பையனுடைய பொண்டாட்டி, அவ இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க.